ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி தாபா ஸ்டைல் பன்னீர் ரெசிபி. இதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர், குடமிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் க்யூபாக கட் பண்ணி கரம் மசாலா, மிளகாய்த்தூள், லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் வானல் வச்சுட்டு வானல் நல்லா காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ½ டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போதுமே ஒரு 10 டேஸ் வர மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த டிஷ் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ½ டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், பன்னீர், ஆனியன் 3த்தையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் உள்ளதுனால நம்ம அதில் தண்ணியை ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் வச்சோம். அதில் உள்ள தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு. நல்லா கொதித்து வரும்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு கெட்டி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செமி கிரேவி மாதிரி, ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா உங்களுக்கு ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப். தேங்க்யூ.